தொலைவில் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்குறியா? குழந்தைங்க எப்படியா வரும் அந்நேரம்? ஸ்கூல் வேணும் பணம் கட்டி அனுப்புனியா? குழந்தைங்க இவ்வளவு தொழில் நடக்காது. ஸ்கூல் வேணும் பணம் கட்டி அனுப்பணுமா? துட்டா? ஹேய், நான் பணம் கட்டி அனுப்புறதுக்கு நீ எதுக்கு இருக்கிற? ஹேய், துட்டுன்னா சும்மா ஆயிடுமா? உங்க அம்மாட்ட வந்து வாங்கியா அனுப்புறியா? ஸ்கூல் வேணும் தான் அனுப்பி ஆகணும். குழந்தைங்க இவ்வளவு தொழில் நடக்காது. ஹேய், நீ என்ன பண்ண போறா? நீ இட்டுமா விடு, இட்டாந்து விடு. அதை விட உனக்கு என்ன வளர்க்குதா? என்னாலாம் இவ்வளவு தொழில் இட்டாந்து விட முடியாது. நீ தான் இட்டாந்து விடணும். வாங்கடா. ஏய், நான் இதுகளை விட்டுருந்தா நான் எங்க போய் சம்பாதிச்சிட முடியும்? இவனுக்கு பீஸ் கட்ட முடியும்? ஓ, இப்போ வாஷிங் மிஷின் கிடக்குது, வாங்கி கூடியா துணி துவைக்கிறதுக்கு? ஏய், பசங்களதான் 1 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு நான் ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கு. இது வேற 1 லட்சம். நான் எங்க போவேன்? பின்ன துணியில எப்படி துவைச்சு பார்த்தேன்? அதை கூட செய்யலாம். தண்டத்துக்கு ஓட்ட உட்காந்து என்ன பண்ண போறா? சொல்றது மட்டும் வாங்கி சொல்லிடியா? ஒரு நாளைக்கு துவைச்சு போறேன், தெரியும்? நான் போய் சம்பாதிச்சு வரேன். அது மாதிரி நீ போய் சம்பாதிச்சுமா. நான் பசங்க துவைச்சு போறேன் பேரனுக்கு. நீ என்ன சம்பாதிக்கிற? ஊர் பூரா தீடிக்கிட்டு தான் வர. ஏய், அதை கூட செஞ்சா தாண்டி தெரியும் வருத்தான். அதே தெரியாது. எனக்கு மிஷின் வாங்கி கொடு. என்ன மிஷின் வாங்கி கொடு? ஏ கட்டா, எங்கடா அந்த அம்மாவாசை அடிக்கடி வெளியே போயிடுறாரு, ஆளை காணோம். முதலாளியா அவன் எப்பயுமே வரமாட்டான். கரெக்டா 10 மணிக்கு தான் வேலைக்கே வருவான். இப்ப டீ கல்ல நின்று டீ குடிச்சுன்னு இருப்பான். குடிச்சுட்டு இருக்கான். ஏது அவனுக்கு துட்டு? நான் என்ன சம்பளமே கொடுக்கலையா? முதலாளியா நேற்று ரெட் கலர் வாஷிங் மிஷின் கைலங்கல்ல போட சொன்னீங்களா? அது கைலங்கல்ல போட்டு அந்த காசு எடுத்து கல்லாப்பட்டியில் போடாம அவன் பாக்கெட்ல போட்டுக்கணும். அவன் டீயும் சாப்பிடுவான், மதியம் பிரியாணியும் சாப்பிடுவான். ஏண்டா சாமியே சைக்கிள்ல போதான், பூசாரிக்கு புல்லட் கேக்குதா? வரட்டும், அவனை நான் தட்டி போடுறேன். ஓனர் வரோம். என்னது முதலாளி மூஞ்சி இந்தி தின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கு? அத்தையும் எதனா வச்சு வச்சுட்டானோ? முதலாளி வாசல் உட்காந்தா கடை எப்படி வரங்க? ஏற்கனவே ஆகா ஓகன்னு வியாபாரம் பிச்சுட்டு போகுது. அப்படி ஓரமா போய் உட்காருங்க முதலாளி. வெளியே வாடா அமாவாசை. ஏன் முதலாளி டைம் ஆயிடுச்சு, டிஃபன் சாப்பிடலான்னு கூப்பிடுறீங்களா? முதலாளி பாத்தீங்களா, நீங்க கூட அம்மா நெக்கலா போய் சொல்ற மத்தியா? டே அமாவாசை, வெளியே வாடா. வாஷிங் மிஷின் இத்த காசு எங்க? எந்த வாஷிங் மிஷின் கேட்கறான்னு தெரியல. எந்த வாஷிங் மிஷின் முதலாளி? அதான்டா அந்த ரெட் கலர், அந்த பழைய வாஷிங் மிஷின். ஐயோ, கட்டையும் எதனா போட்டு குடுத்துட்டானோ? என்ன முதலாளி, நம்ம கடைக்கு தான் ரெட் கலர் வாஷிங் மிஷினே வரலையா? ஏதாவது கனவுக்குன்னு கண்டீங்களா? நேத்து தான்டா அந்த கை வண்டியில இறக்கி விட்டுப்பான் அந்த வாஷிங் மிஷின் தான். முதலாளி இந்த கை வண்டி கையில தள்ளுவாங்களே அதானே? பாருங்க முதலாளி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் அம்மாவாசை. டேய் கட்டை, எல்லாம் உன் வயல் தானா? இனிமேட்டு இந்த வேலை நீ பாக்காத. கட்டையும் பார்த்துப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். அதை கட்டையை நீ பாத்துக்கோ. முதலாளி நீங்க போங்க, ஒரு ஆளு கூட கடைக்கு வராம நான் பாத்துக்கிறேன். எதோ ஆள் வராம பாத்துக்கிறா? டேய், ஆளுங்க வந்தா தாண்டா வியாபாரமே ஆகும். ஏய், இதுக்கப்புறம் நான் தாண்டா இன்சார்ஜ். ஓனர் என்ன தான் சொல்லிட்டு போகிறாரு. நீ போய் துணி எடுத்து தொடரா போடா. ஏம்பா, இது வாஷிங் மிஷின் கிடையாதா? இல்ல, வாழைக்காய் பஜ்ஜி கடை. ஏய், வாஷிங் மிஷின் எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியாது. கேட்டா அதுக்கு நெக்கலா பேசுறியா? நெக்கலாம் பேசக்கூடாது, கரெக்டா பேசணும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. யோ, கரெக்டா பேசுறது இந்த இடம் கோட்டா நான் வைக்கல. சும்மா பேச வந்துட்டேன். இந்த பைத்தியத்தை நம்பி அந்த பைத்தியம் கதையை விட்டு போயிருக்கான் பாரு. கதை எப்படி விளங்கும்? ஏய், இவனா வேலைக்கு ஆகாத நெக்கலா பேசுறான். நான் அடுத்த கடையில் எடுத்துறேன், நீ கையில தோசி போடு. வா போலாம். எம்மாமா போவாதீங்க, நில்லுங்கம்மா. ஏய் ஓனா முஞ்சியா, என்ன அவன் சொன்ன மாதிரி நீ சொல்ல போற? அதுக்கு வர நில்லுன்றியா? உங்க கடையில்னா இன்னொரு கடை இருக்குதா? போடா. அம்மா, இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? வாஷிங் மிஷின் தானே வேணும். வாங்க நான் காட்டேன். டேய், மாசத்துக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களும் ஒழுங்கா டீல் பண்ண மாட்டியா? டேய் அம்மா சார், அது மூஞ்ச பாத்தியா? பெருசாளுக்கு பேண்ட் சட்டை போட்டாவில, நீ வர அதுக்கு வக்காலத்து. அந்த ஆளை பாரு, ராவத்தரோட மேரிக்கிறான். அந்த அம்மா மூஞ்ச பாரு, பக்கத்தோட்ட பகிட் திரு போல இருக்குது. இதெல்லாம் வாங்கிடும், நீ கல்லா போட்டு நம்பிடும். ஓனர் கிட்ட நல்ல பேர் தெரியா? ஏண்டா இப்பதான் நீ ஓனர் ஆயிட்டல, போய் நீ போய் போண்டா சாப்பிட்டு வா, கதையை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் தான் ஓனர் இல்ல. ஏய், நான் போயிட்டு வந்தா நல்ல வேலை, கட்டையும் கிளம்பிட்டான். இனி வாஷிங் மிஷின் வித்து வயக்காய்ச்ச வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். ஏமா, என்ன மாதிரி மாடல் வாஷிங் மிஷின் எதிர்பார்க்குறீங்க? என்கிட்ட எல்லா மாடலும் இருக்கு. சொல்லுமா, என்ன மாடல் வேணும்? தம்பி, எங்களுக்கு புது மாடலா கொடுங்க. செவன் கடைக்கு வந்து புது மாடலா கேக்குது பாரு பைத்தியம். என்னப்பா, புது மாடல் இருக்குதா இல்லையா? ஏன் இல்ல, இதோ இருக்குதா புது மாடல். என்னடா, உள்ள ஒரு ஆள் போய் வெளியே வரலாம இருக்குது, இது போய் புது மாடல்னு சொல்ற? ஏய், என்னடா இவ்வளவு பெரிய ஓட்டக்குது, இதுல எப்படா துணியை போறது? அந்த துண்டு கூட இப்படிதான் போடணும். ஏய், கபால் துண்டை எடுத்து அலை போட்டா எப்படா துவைக்கான்? தலைவா, ரொம்ப ஈஸி. நீங்க 2 பேரும் உள்ள போய் சோப் போட்டு அழைச்சு கும்முன்னு கும்மி உள்ளே நல்லா புரிஞ்சு வெளியே எடுத்து காய போட்டா முடிஞ்சிச்சு. இதாயா புது மாடல். மோட்டருக்கு 10 வருஷம், பாடிக்கு வாரண்டி கிடையாதுமா. ஏய் ஆமாவாயா,
நாங்களே கும்முன்னு சோப்பு போட்டு கும்முக்கிறதுக்கு நாங்க ஏன்டா காசு கொடுத்து அதை வாங்கினோம்? யோ புது மாடலையா கரண்ட் பில்லு கூட கட்டி தேவையில்ல. கரண்ட் இல்லாம ஓடுற ஒரே மிஷின் இது மட்டும்தான். இது வேணாம், எங்களுக்கு கரண்ட்ல ஓடுற மிஷினா காமி. கரண்ட்ல ஓடுற மிஷின் தானே, பக்கத்துல ரைஸ் மில்லு ஒண்ணு இருக்கு, அந்த மிஷின் வாங்கிக்கிறியா? ஏய் ஜோதால வாயா, நான் துணி துவைக்கும் மிஷின் கொடுறானா ரைஸ் மில்லுக்கு அது ஓணுமான்னு கேட்குறேன். அது எனக்கு இதுதானே ஓணும். நான் அதான் ஏன் சொல்றேன், நல்ல மிஷின் ஆஃபர் போயிட்டு இருக்குது. 45,000 மிஷினை வெறும் 60,000 ரூபாய்க்கு தரோம். வெறும் 60,000 ரூபாய் அந்த மிஷின், 5,000 லாபம் நம்மளுக்கு. ஏய் கசமா, 45,000 ரூபாய் மிஷினா 60,000ன்றான். அவனுக்கு தான் 5,000 மேல. அவளை போய் அத்தை போய் கேட்டுங்க போய். ஐயோ இல்லையா, இந்த மிஷின் உனக்கு பிடிக்கல? பிடிக்கல. சரி விடு, அதை விட அட்வான்ஸான ஒரு மிஷின் காட்டுறேன். இந்த பால் இதுல பெருசா ஒரு வேலையும் இருக்காது. தண்ணியை ஊத்தி சோப்பு பவுடர் போட்டு கலன்னு கலக்கி துணியை போட்டு ஊற வச்சு அலசி முறுக்கி போட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே அழுக்கு போகலையா? பக்கத்துல எதனா ஒரு லாண்டி கடைக்காரன் இருந்தானா ஒரு 20 ரூபா கொடுத்து அந்த துணியை கொடுங்க, சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துருவான் உங்களுக்கு. டேய் இது ஒரு வாஷிங் மிஷின் இடாது, இதுல துணி போட்டுணுமா அப்புறம் குமுக்கணுமா, தூக்கி வெளியே போட்டா காஞ்சி கொடுப்பா. டேய் இது வாஷிங் மிஷினா இதுயா? டேய் ஏதோ ஒரு டப்பா மாதிரி இருக்குது, இத்தனை விட்டு வாஷிங் மிஷின். இது பத்தாதான் லாண்ட்ரிங்க 20 ரூபாய் கொடுத்துட்டு அவன் வாஷிங் மிஷின் போட்டு சீக்கிரனா கொடுத்துருவான். டேய் ஏன்டா இப்படி புழுவுறா? உங்க கையில வாஷிங் மிஷின் வந்தா அப்படி புழு ஓடித்தானா? தேடி பண்ண முடிஞ்சு, இது ஒரு மிஷின் ஆயுது. யாரை ஏமாத்த பாக்குற? நல்ல மிஷினா காமிடா. ஆமா அதிகமா புது மிஷினை போட்டு பொசுக்குன்னு ஓடிச்சுட்டா. ஐயோ இந்த கட்டியம் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. இந்த மிஷின் என்ன ரேட்டுன்னு உனக்கு தெரியுமா? என்ன ரேட்டு? 40,000 ரூபாய்க்கு மேல இருக்குமா? இது கட்டியம் வந்துட்டான், அவனுக்கு தான் தெரியும். தாத்தா இது வேலைக்கு ஆகாதே, வா நம்ம வேற கடைக்கு போலாம். கட்டியா மிஷின் ஓடிச்சுட்டு போறாங்க அவங்கள மறிக்க. ஐய் மிஷின் வச்சுட்டு போறீங்களா? எதுக்கு மிஷினு? நான் ஏன் உடைக்கிறேன் உங்க மிஷினை? இப்பதான் சொன்ன அம்மாவாசை. ஏய் எங்கடா இது மிஷினு? டேய் அதான் உன் காலையில டீல் ஆகிட்டாரா? ஐயோ புது மிஷினை உன்னையார ஓபன் பண்ண சொன்னது? இம்போர்ட்டடா இது? உன்னையார ஓபன் பண்ண சொன்னது? பாக்ஸ்ல இருந்தது? நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்குது, அந்த மாதிரி தான் ஓபன் பண்ண சொன்னிச்சு. ஏய் இவங்க 2 பேரும் ஏதோ நம்மள பிளான் பண்றானுங்கடி இவனுங்க. டேய் ஏன்டா இது ஓபன் பண்ண வாரண்டி கிளியர் ஆகுதுடா. இம்போர்ட்டடா முதல்ல அவங்கிட்ட காசை வாங்கடா. யோ கேட்டல, வாரண்டி எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. மரியாதை 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. 1 லட்சம் ரூபாய் நாங்க நேரத்துல உங்களுக்கு தரணும். எதுக்கு தருமா? இங்க பாரியா உன் பொண்டாட்டி தள்ளி விட்டு எவ்வளவு போய் கிராக்கு வந்துக்குது பாரியா. அட பேக்கு கைலாங்கால பொருள் எடுத்து எங்க கிட்ட ஏமாத்துறீங்களா? தாத்தா உன் வேலையை காட்டு தாத்தா. டேய் அந்த குட்டியாரி என்னையா கையில காசு இல்லைன்னு கடைக்கு வேலைக்கு வரலான்னு பாக்குறியா? டேய் இந்த வேலை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் தெரியாது? சூர்யா நடிச்ச படம் டபுள் ஆக்ஷன், அசின் கூட இருப்பாங்க. வடிவேல் காமெடி வேற லெவல்ல இருக்கும். யோ இந்த கட்டையனை பத்தி உனக்கு தெரியாது டேய் இந்த குட்டினை பத்தி உனக்கு தெரியாது. டேய் வலிப்பு வந்த கும்பு பாண்டா, இந்த அமாவாசை பத்தி உனக்கு தெரியாது. அமாசை பத்தி எங்களுக்கு தெரியாதா? தேங்காய் உடைக்கிட்டு, பூசணிக்காய் உடைக்கிட்டு, எலுமிச்சை உடைக்கிட்டு, மூணாநேத்தானாக்க பருவத்துக்கு ஏத்து கும்பிடுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஏமா அமாவாசை பத்தி நல்லா தான் தெரிஞ்சு வச்சுக்கிறா. உடச்ச பொருளுக்கு மேல காசா கூட. ஏய் என்ன ஒற்ற பொருள் காசு கட்டுக்கிற? யார் ஒச்சுதா? ஏய் வா வா, இத மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர்